ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி கொடுத்தவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் சேர்ந்து சொல்லுங்கள். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. சேர்ந்து சொல்லுங்கள். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கூட கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நன்மையான எந்த ஈவும், சேர்ந்து சொல்லுங்கள், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி. கணவன் மனைவிக்காக நன்றி. பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பேர பிள்ளைகளுக்காக நன்றி. நாசிலே சுவாசத்திற்காக, இதய துடிப்புக்காக ஆண்டவரே, எங்களுடைய பிளட் சுகர், பிளட் லெவல் மற்றும் எங்களுடைய இரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் இவையெல்லாம் நார்மலாக இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த கொடுமையான கொடும் வெயிலில் நாங்கள் வேதனையில் இருந்தாலும், நரகத்தை விட கொடுமையான ஒரு வெயிலில் இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்படி மோசே கரத்தை மூடி மறைத்தீரோ அப்படி எங்களை கரத்தை மூடி மறைத்து இயேசுவின் தழும்புகளாலே நாங்கள் குணமாக உதவி செய்யும். எங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு வாங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்புவேன் என்ற ஒரு பாடல் உண்டு, புதிய பாடல். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. பாடுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், என் வாழ்க்கை மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சேர்ந்து பாடுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை உயர்த்தி, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். கர்த்தருடைய இரத்தம் ஜெயம், ஜெயமோ கர்த்தரால் வரும். நல்ல விசுவாச அறிக்கையில் சில விசுவாச அறிக்கையெல்லாம் சொல்லுங்கள். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. மோசே விசுவாசித்தான், அவனை கர்த்தர் அடக்கம் பண்ணி பரலோகத்தில் உயிரோடு எடுத்து கொண்டார். மோசே, எலியா, இயேசு மூவரும் அந்த மறுரூப மலையிலே பேசினாங்க. இதுதான் விசுவாசம். ஆண்டவரே, நாங்கள் பாடினது போல வாழ்க்கையே முடிந்து போச்சு என்றாலும், அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், நாங்கள் ஆண்டவரை இயேசுவை நம்புவோம். இன்றைக்கி முடிவு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அல்லது முடிஞ்சிச்சு, இனி எழும்ப வாய்ப்பில்லை. வியாதி, வறுமை, கடன், சுமைகள், இவற்றின் மத்தியில் நான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி நான் வாழவும் போகிறதில்ல, வாழ்வதிலும் அர்த்தம் இல்லை என்று நினச்சாலும் இயேசுவையே நோக்கி பாருங்கள். இது யாராவது புதுசாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா இயேசுன்னு ஒரே ஒரு வார்த்தை. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் என்னன்னா, இயேசுவை கொஞ்சம் அறிஞ்சவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். ஆண்டவரே, சரீரத்தில் பல வாதைகள், கட்டிகள், கேன்சர், கிருமிகள், எலும்பு சம்பந்தமான வியாதிகள், மைக்ரேன் சம்பந்தமான வியாதிகள், தலை சுற்றல்கள், சுகர்னாலே பாதிக்கப்பட்டு கால் விரல்கள் இழந்து கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமாய், ஆச்சரியமாய், யோபு சொல்கிறான், நான்லாம் ஆச்சரியவிதமாய், அதிசயமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினார். அப்படியே நான் ஆச்சரியமாய் உருவாக்கப்பட்டேன். ஆச்சரியத்தை கண்கள் காணும்படி செய்யுங்க. இன்னைக்கு யாருக்கோ திருமணத்திற்கான ஒரு நல்ல அழைப்பு எலியேசரை கொண்டு வருகிறது. நாளைக்கு நீங்கள் சாட்சி சொல்வீங்களா? இன்றைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு, நல்ல ரிசல்ட், வேலைக்காக நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு வாழ்த்து செய்தி உங்களுக்கு வருகிறது. வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாய் வாழ்வீங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படியே சமாதானம் பெரிதாக இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நாளைக்கு கடைசி தேர்வு, என் தேவன் அவர்களுக்கு தேர்வு எழுதி முடிக்க கிருபை தந்து ஜெயம் கர்த்தரால் வரட்டும். என் பிள்ளைகள் தோல்வியை சந்திக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் இந்த CBSE ரிசல்ட்டுக்காக பிள்ளைகள் எதிர்பார்த்தபடியே ரிசல்ட் வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னுமாய் எங்கள் தேசத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு அரசியல் காரியங்கள், வர இருக்கிற 23ஆம் தேதி தேர்தல், சென்ட்ரலில் இருக்கிற ஆட்சி, உலகத்தில் அமைதி, இவை எல்லாவற்றுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் உடைய கண்கள், பரிதபிக்கிற கண்கள், ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கண்கள் உடைய பிள்ளைகள் மீது இருப்பதாக, அவருடைய பிள்ளைகள் மீது இருப்பதாக. இதை காத்து நடத்துங்க. விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறதுனாலே பேசுகிறேன் என்று சொல்லுங்கள். விசுவாசித்தேன், அதனால பேசுகிறேன். ஆண்டவரே, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கண்டு விசுவாசிப்பதை விட காணாது விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். அதை பற்றி நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நல்ல
கவனமாக கேளுங்க. அதில் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக வரும். அதை அப்படியே பிடித்து கொண்டு ஆமேன் என்று சொல்லுங்கள். அது உடனே நடக்கும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்குற அந்த வார்த்தை, உடனே நடக்கும். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவ்விடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரன், எனக்கு இறங்கும் என்றாள். என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறேன், அதனால் நீங்கள் வசனத்தை மாத்திரம் கூர்ந்து கேளுங்க. பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள். நம்ம நேற்று கூட பார்த்தோம், அந்த 18 வருஷமாய் கூனியாக இருந்த பெண்ணுக்கு அந்த கூன் வருவதற்கான காரணத்தை இயேசு சொல்வார். என்ன சொல்வார்னா, பிசாசினாலே கட்டப்பட்டிருந்த இந்த ஆபிரகாமின் குமாரத்தை நான் அவிழ்க்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லுவார். சில வியாதிகள் பிசாசினாலே கொண்டு வரப்படுகிறது. அது பாவத்தின் விளைவாக இருக்கலாம். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நிறைய பேசிட்டோம், அதனால் நல்ல கவனிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சைலண்டாக இருக்கிறாரு. இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் ஆனாள். அது சொல்ல வந்த வசனமே இதுதான். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் ஆனாள். அவள் தீரு சீதோன் தேசத்திலிருந்து வருகிறாள். பிள்ளை எங்கே இருக்கிறாங்க? தீரு சீதோன் தேசத்தில் மகள் இருக்கிறாள். ஆனால் இயேசுவை பார்க்க அவள் ரொம்ப தூரமாக இருந்து வருகிறாள். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை வீட்டிலே இருக்கிற அந்த மகளை உடனே அந்நேரமே சுகமாயிற்று. இதுதான் விசுவாசம். இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. இதுதான் ஆண்டவருடைய பவர். நம்பி வந்தால் திரும்பி போகும் பொழுது நான் வெறுமையாக போகக்கூடாது, என் மகளுக்கு சுகத்தோட ஆரோக்கியத்தோடு நான் போக வேண்டும் என்று நம்பி வந்தாள். இந்த நம்பிக்கை தான் நமக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. பல சூழ்நிலைகளில் நாம் நிறைய வேதம் வாசிக்கிறோம், செபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கண்ணீர் வடித்து செபிக்கிறோம், ஆலயத்திற்கு ஒழுங்காக போகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். ஆனாலும் இந்த நம்பிக்கை அப்படின்னு வருகிற பொழுது, அல்லது நம்ம தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரை கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயமற்றவர்களாக கேட்கிறோம். கல்யாணம், குழந்தை அல்லது வறுமை, அது மாறணும் அப்படிலாம் யோசனை பண்ணுறப்போ அதுதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக ஒரு இல்லஸ்ட்ரேஷன். காற்றில் சிலம்பம் அடித்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி நாணல் எப்படி இருக்கும், காற்றில் அசையும். கிடைக்கும் அப்படின்னு ஒரு சுத்தமாக ஒரு நம்பிக்கை இல்லாமல் கேட்பது. என்ன கிடைக்க போகுது, சரி ரிப்பீட்டடாக நம்ம ட்ரை பண்ணுவோம்,
அதனால் அப்படியே கேட்போம், பழகிடுச்சு. கேட்டு 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 பழகிடுச்சு. ஆனால் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இல்லை, நிச்சயம் வாசல் திறக்கும். நிச்சயம் இன்னும் 30 நாட்களுக்குள்ளே, 3 நாளுக்குள்ளே, அல்லது 3 வாரங்களுக்குள்ளே, அல்ல 6 மாதங்களுக்குள்ளே நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு உங்கள் டைரியில் இந்த பகுதியில் எழுதுங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஆவியானவர் 3 நாளா, 30 நாளா, 3 வாரமா, 6 மாதமா எதை சொல்கிறாரோ அதை நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு அந்த 3 மாதம் கழித்து திரும்ப அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. நடந்திருந்தால் இம்மீடியட்டாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அவருக்கு சாட்சியாய் நில்லுங்க. லேட்டுக்கு காரணமே நான் எப்பவுமே சொல்வேன், நாம் சாட்சியாக நிற்க இன்னும் நம்ம மனது இடம் கொடுக்கலை. அதனால தான் ஆண்டவர் காலதாமதப்படுத்துகிறார். எப்போ இவனுக்கு கொடுத்தா நம்மை மகிமைப்படுத்துவான் அப்படின்ற நிலை வருகிற பொழுது தான் அவர் அற்புதமே செய்வார். அது வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. திருமணமாகலை, நான் சொல்வேன், திருமணமானால் நீங்கள் குடும்பத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஊழியம் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் அவருக்குள்ளே இருக்கும். குழந்தை கிடைக்கல அப்படின்னா அந்த குழந்தைய கர்த்தருக்கென்று கொடுப்பீங்களா அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புவார். சுகம் கிடைக்கல, சரி நான் சுகம் கொடுத்தா நீ எழுந்து வந்து, கேன்சர்லேருந்து எழுந்து வந்து எனக்கு சாட்சியாக நீ நிற்பியா? இது ஒரு பகுதி சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் அது நடக்கும்னு சொல்ல வரல. சிலருக்கு சில விதமாக நடக்கும். முக்கியமாக சிலருக்கு இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கிறது. இந்த மகள் தூரதேசத்திலிருந்து வருகிறாள். அவள் ஜெபிக்கிறாள், 2 முறை ஜெபிக்கிறாள். அவளுக்காக பரிந்து பேச சீஷர்கள் முன் வந்தாங்க. ஆண்டவர் பேசாமல் இருந்தால், ஆனாலும் கடைசியில் ஜெயித்தது அந்த பெண்ணின் விசுவாசம். பெண் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இவள் ஒரு உதாரணம். அடம் பிடிச்சு ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். இந்த வார்த்தையை திரும்ப சொல்கிறேன், அடம் பிடித்து ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். நீங்களும் நானும் செய்யலாம். அடம் பிடிச்சு முழங்கால நில்லுங்க. எப்பவுமே சிந்தித்து கொண்டிருங்க, ஆண்டவரை இதை செய்கிற வரைக்கும் உண்மை விடுவதில்லை என்று சொல்லுங்கள். காலை பிடித்து கொள்ளுங்க. சில நேரங்களில் ஆண்டவரை மறக்காமலே ஆண்டவரோடு கூட உறவாடி 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 அது பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஓய்ந்துருங்க. சங்கீதக்காரன் நிறைய சொல்லியிருக்கிறான். நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு உங்கள் விசுவாசத்திற்காக நான் சொல்லி ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஆவடி ட்ரினிட்டி சர்ச்சில் இருக்கும் பொழுது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக என்னை அழைத்திருந்தாங்க. ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை செய்கிறவர் இன்னும் இருக்கிறார். ஆனால் பிரசங்கத்தை கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டில் ரொம்ப கலகலப்பாக இருந்தது. ஃபோட்டோஸ், அந்த பலூன்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. கேக் வெட்டி கொண்டாடினாங்க. ஆனாலும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாத்திரம் மிகவும் வேதனையோடு இருந்தாங்க. அந்த தாயார் எனக்கு ரொம்ப மிகவும் பரிச்சயமானவங்க. தந்தையார் அப்போது பெட்ரிடன்ல இருந்தார். அந்த தாயார் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இவங்க எங்கள் பேத்தி, இவர் என் மருமக, இவங்களுக்கு நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லை என்று சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த சந்தடியெலாம் இல்லாத ஒரு அறைக்குள்ளே போய் எல்லாரையும் வைத்து கொண்டு, பெற்றோர்களை, அந்த கணவன் மனைவியை வைத்து கொண்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். பல நேரங்களில் ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் இறங்குறதை என்னால் உணர முடியும். அது பல பேருக்கு தான் புரியும். இது என்னடா புதுசாக சொல்கிறாருல்ல, நல்லாவே தெரியும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் நம் வழியாக புறப்பட்டு போகிறது நம்மால் புரிந்து கொள்ளவே முடியும். அப்படி ஜெபித்து முடித்து நான் சொன்னேன், நிச்சயமாகவே பெற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி
நான் ஜெபித்து அவளை ஆசீர்வதித்து நான் கிளம்பி வந்து விட்டேன். ஒரு 3.5 மாதம் முடிவில் என் சொந்த ஊருக்கு நான் பேங்க் வேலை விஷயமாக சென்றிருந்தேன். இப்போ பேங்க்கில் உட்காந்து அந்த பணம் எடுப்பதற்காக வித்ட்ராயல் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொண்டு இருந்த பொழுது ஒரு சகோதரன் கேட் உள்ளே வந்துட்டு ஐயா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். தெரியலையே தம்பி அப்படின்னு சொன்னேன் நான். ஐயா நானும் இந்த ஊர் தான் அப்படின்னு சொன்னால், ரொம்ப சந்தோஷம் தம்பி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். ஐயா நான் ட்ரினிட்டி சர்ச்சில் நான் உங்களை பார்த்துருக்குறவங்க, நான் உங்கள் ப்ரோக்ராமுக்கு அந்த 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 நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன், உங்களுக்கு நினைவு இருக்கா அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியலப்பா, இல்லைப்பா, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்தது, யாருக்குன்னு கேட்டேன். இந்த டெலிஃபோன்ஸில் ரிட்டையர் ஆனவர் அப்படின்னு சொன்னால், எஸ் ஞாபகம் இருக்குது, ஏன்னா அடிக்கடி நான் அந்த வீட்டுக்கு சிக் கம்யூனியன் கொடுக்க போவேன். ஆமாம் ஞாபகம் இருக்குப்பா, அன்றைக்கி நீங்கள் எனக்காகவும் என் மனைவிக்காகவும் ஜெபம் பண்ணிங்களே, அது ஞாபகம் இருக்கா? ஆமாம் தம்பி ஞாபகம், இப்போ ஞாபகம் வந்துருச்சு. எஸ் எப்படிப்பா இருக்கிற? அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் சுத்தமாக அடையாளம் தெரியல. நம்ம ஜெபிப்பதோடு சரி, சில விஷயங்கள் நம்ம நினைவுக்கு வைத்துக் கொள்வதில் ஒரு 3-4 மாதம் ஆயிட்டதுனால, அப்போ அந்த தம்பி சொன்ன விஷயம், ஐயா இங்கே ஜெபித்து போன அதே மாதம் என் மனைவி கருத்தரித்தாள். அல்லேலூயா. எனக்கு பயங்கர ஆச்சரியம். இது எங்கே கேட்குறேன்னா, நான் பணி செய்த ஆவடியில் கேட்கல, வேறு ஒரு ஊரில் அந்த தம்பி எங்கிட்ட வந்து சாட்சியாக தெருவில் நின்று, அந்த பேங்க் வாசலில் நின்று, பேங்க்குள்ளே வந்து என்கிட்ட சொல்கிறான். என் ஆண்டவருடைய வல்லமையை பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் இல்லை? அவங்க விசுவாசத்தோடு நின்னாங்க, விசுவாசத்தோடு கேட்டாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. விசுவாசிக்கிறவளுக்கு எல்லாம் கூடும்ல. ஒருவேளை அவங்க என்னை கூப்பிட்டு ஜெபிக்காமல் இருந்திருந்தா, நான் போனது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக சில பிரசங்கங்களை பண்ணேன், என்னுடைய சாட்சி கூட நான் சொல்லவே இல்லை. அவங்க ஒரு ஊழியக்காரனை விசுவாசித்து, ஊழியக்காரனை அழைத்து ஆண்டவரை விசுவாசித்து, கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார், எனக்கு குழந்தை கொடுப்பார் என்று யோசித்ததுனால, விசுவாசித்ததுனால அந்த அற்புதம் நடந்தது. இப்போ அந்த குழந்தை பிறந்திருக்கும், இன்றைக்கி அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 8, 9, 10 வயது, 10-11 வயது வந்திருக்கும். ஆனால் அந்த நாள் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். என் ஆண்டவரால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவங்க டிப்ரெஷனில் இருந்தாங்க, சரிதான். ஆனால் அன்னைக்கு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தவங்க. ஆனால் கர்த்தர் எப்படியெல்லாம் ரிலேட் பண்ணுறாரு பாருங்களேன். அவங்களோடு கூட இப்படி ஜெபிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். வசனம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தள்ளி உன் ஆலோசனை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அவரிடத்தில் போகிறவங்க நிச்சயமாக வெட்கம் அடைவதே இல்லை, ஜெயந்தான். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே நடக்கும். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். இது அநேக அற்புதங்களை இந்த மாதிரி குழந்தை பிறப்பதில் ஆண்டவர் செய்திருக்கிறார். இனி வரும் காலங்களிலே நான் சில அற்புத சாட்சிகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அதை சொல்ல நான் முற்படுகிறேன். காரணம் என்னன்னா, நம்முடைய விசுவாசம் இன்னும் பெருக வேணும். எனக்கு கூட ஒரு அளவுக்கு மேலே அது லிஃப்ட் ஆகலை. நானும் லிஃப்ட் ஆகணும், நீங்களும் லிஃப்ட் ஆகணும். பர்சன்டேஜில் நம்ம குறைந்து வந்துடுறோம். அப்படியே மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க வேணும். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது.
அந்நேரமே அந்த மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்கு எந்த மரணக்கட்டு வியாதி பலவீனம் இருந்தாலும் ஆரோக்கியம் வர பண்ணுவார். அவர் ஆரோக்கியம் கொடுக்கிறவர். அவர் சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுகிற தேவன். அவர் சர்வ வல்லவர். சோமன்லாம். அன்பும் இருக்குமல்ல பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கானானிய பெண்ணினுடைய அந்த நம்பிக்கை, அடம்பிடிக்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் தாரும். அடம்பிடித்து உம்மிடத்திலிருந்து நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்றைக்கு கூட திருமணத்திற்காக, வேலைக்காக, கல்விக்காக, தேர்ச்சிக்காக நம்முடைய பிள்ளைகள் பற்பல கவலையோடு கண்ணீரோடு நிற்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அவங்க விசுவாசத்தின் அளவுபடியே கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. யாராவது விசுவாசத்திலே குறைவுள்ளவளாக இருந்தானா அவங்களுக்கு விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாக ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. அந்த விசுவாசத்தில் வருகிற அந்த அற்புதத்தில், அந்த அதிசயத்தில் இன்னும் அவர்கள் அதிகமாக விசுவாசிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக, ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னது மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக்கொண்ட சில காலங்களில் எனக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஊழியம், காலை ஊழியம் அநேகருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற கர்த்தருடைய ஆசையை நிறைவேற்ற நீங்களும் எங்களுக்கு உதவி செய்யலாம். நீங்கள் இதற்கு பங்காளராகவும் மாறலாம், சொற்ப பங்காளர்களாக நீங்கள் மாறலாம். சிறுக விதைக்கலாம், பெருக விதைக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் விதைக்கலாம். ஆனால் விதைக்கேற்ற பலனை கர்த்தர் ஆகாரத்தை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அநேகர் விதைத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நிச்சயம் 30, 60, 100 சுகத்தில், ஆரோக்கியத்தில், நீடிய வாழ்வில் கர்த்தர் திரும்ப தருவார். ஏன்னா வசனத்தை விதைக்கிறவங்களுக்கு மாத்திரம் ஒரு அதிசயம், அற்புதம் என்னன்னா மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.